பிரக்யா, நீ அவங்க என்ன உன் கூட சந்திக்க விட மாட்டாங்கன்னு நினைச்சேன். முயற்சி பண்ணாங்க அண்ணா, அவங்களால என்ன தடுக்க முடியாதுல்ல. சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாட்டி, பிராச்சி, ரியா, அப்புறம் எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. நான் எப்படி அவங்கள பார்க்க போறேன்னு தெரியல. ஏன் அவங்கள உங்களால பார்க்க முடியாது? நீங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்க உங்களை பத்தி எதுவும் நினைக்கல. அப்படின்னா? அதாவது என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதேதான் அவங்க பொண்ணுங்களும் நினைக்கிறாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இததான் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையோட அடிப்படையில தான் இந்த கேஸ நாம கண்டிப்பா ஜெயிப்போம். அதனால நீங்க முழு நம்பிக்கையோட இருங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். நீங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்காக எவ்வளவுதான் நீ போராடுவ? என்ன இவ்ளோ காதலிக்கிறியான்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். தெரியும் எனக்கு. நீ என்ன அக்யூஸ் பண்றியா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் அபி மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி இருக்கேன்னா? இல்ல, நான் அபி மேல குற்றத்தை சுமத்துறதுக்காக பழி போடல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே எனக்கு நியாயம் வேணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டினாலும் காப்பாத்திடுவாங்க. என்னோட ரிக்வெஸ்ட் அர்த்தம் உங்களுக்கு புரியல இல்ல? ஒன்னும் பரவாயில்ல. அப்ப எங்க அம்மா சொல்றத உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால ரெடியா இருங்க. ஏன்னா நீங்க சொன்னப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது. ஓ, ஜஸ்ட் ஷட் அப். என்னோட மாடலிங் கான்ட்ராக்ட்காக நான் அபிய வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கான தண்டனையை நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா இனிமே அபி எனக்கு சொந்தமாகலனா வேற யாருக்கும் சொந்தமா இருக்க மாட்டாரு. என் அம்மாவ பிரக்யா அரோராவ உங்களுக்கு நல்லா தெரியும்ல? அப்படி இருந்து தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. நீயும் உன்னோட அம்மாவும் தான் அபிய காப்பாத்த முடியும் தப்பான எண்ணத்துல இருக்கீங்க. ஆனா அபி எப்போ என்னோட எல்லா கண்டிஷனையும் ஏத்துக்கிறாரோ அப்பதான் அவர் இதுல இருந்து தப்பிப்பாரு. எனக்கு நியாயம் இல்ல, நியாயத்துக்கு பதிலா அபி வேணும். Now get lost. I said get lost. பாத்தியா பெரிய ஆளுங்களுக்கு எவ்வளவு சலுகைன்னு? பணம், மரியாதை, அன்பு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் தம்பி. சொந்த வீட்டுக்காரன் கிடைக்கலனா வெளியாளுங்களை புடிச்சு இழுத்துக்க வேண்டியதுதான். அபிஷேக் தி ராக் ஸ்டார், ரேபிஸ்ட் ராக் ஸ்டார். இல்ல 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 ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மள பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. போகட்டும், விடு. சரி, டின்னர் முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி மட்டும் இப்படி இருந்தான்னு வச்சுக்கோயேன், நான்லாம் வெளியே சாப்பிடவே மாட்டேன். ஒருத்தனுக்கு பொண்டாட்டி இவ்வளவு நல்லவளா இருக்கும்போது அவன் எப்படிப்பா இப்படி எல்லாம் பண்ணுவான்? எப்படி கெட்ட வேலை எல்லாம் செய்வான்? என் புருஷன் ஒண்ணு கெட்டவர் இல்ல. பிரக்யா, இருக்கட்டும், விடு ப்ளீஸ். இத விட்டுருமா. இவங்க வாயடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மளோட சண்டை இவங்க கூட இல்ல. யாரால இப்படி எல்லாம் ஆச்சோ, யாரால நான் இங்க இருக்கணும், ஒரே ஒரு தடவை அவங்கள நாம ஜெயிச்சிட்டோன்னு வை. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாய மூடிடுவாங்க. நீ உன்னை பாத்துக்க. நீங்களும் தான். அப்புறம் பாஸ், இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது அவ எப்படி வெளியே ஒரு பொண்ணை தேடுவான்? இதுக்கு மேல என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசணும்னு வை, இந்த ராட உடைச்சி எடுத்து அப்படியே உன் மண்டையில சொறிடுவேன். புரியுதா?
ரேப் கேஸ பத்தி எனக்கு தெரியாது, ஆனா மர்டர் கேஸ் கண்டிப்பா என் மேல வரப்போகுது. வாய மூடு. சரி பாஸ். டாட் எந்த ஒரு பொண்ணு கிட்டயும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவே மாட்டாரு, புரியுதா? அப்படிதான் நடந்திருக்கு. அப்படி நடக்கல. ஒருவேளை அந்த மாதிரி நீ யோசிச்சேன்னா அது ஒரு தப்பான எண்ணம், நீ போய் சொல்றன்னு அர்த்தம். எனக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அப்படின்னும் நீ போய் சொல்ற. நான் எதுக்காக போய் சொல்லணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. ரியா, பிராச்சி கண்டிப்பா வருவா, இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவ அவங்க அம்மாவை பத்தி சொல்லுவா, மிரட்டுவான்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் இத உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. கை எடுங்க, என் தங்கச்சிக்கு கை வலிக்கும். How dare you? You! எனக்கு நல்லா தெரியும் நம்ம ரெண்டு பேருமே வீக் கிடையாது. அதனால யாரு வேணாலும் கை ஓங்கலாம். ஒருவேளை நீ கை ஓங்குனா அப்புறம் நாங்களும் பாதுகாப்புக்காக கண்டிப்பா உன் மேல கை ஓங்க வேண்டியிருக்கும். சோ பெட்டர் இப்படி கை ஓங்குற வேலை வச்சுக்காத. அப்படி இல்லைன்னா நீ தான் அதிக வலியும் அனுபவிப்ப. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கல்ல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்தேன். அப்பாவுக்கு எதிராக கொடுத்த பொய்யான கம்ப்ளைண்ட் திரும்ப வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக வந்தேன். Enough is enough. அபியோட பொண்ணா பேசுறத முதல்ல நிப்பாட்டு. அபியோட பொண்ணு ரியா தான், ரியா மட்டும்தான். நீ பிரக்யாவோட பொண்ணு மட்டும்தான். ரியாவும் உன்னை வெறுக்கிறா. அப்புறம் இந்த அன்பு காட்டுறது அக்கறை காட்டுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. None of your business, okay? நாங்க அடிச்சு போ சேர்ந்து போய் என்ன வேணாலும் பண்ணுவோம். அது எங்க ஃபேமிலி மேட்டர். அதுவும் எல்லாமே எங்க ரிலேஷனை நிரூபிக்க ஒண்ணு நாங்க இங்க வரல. நாங்க எங்க ரிலேஷனை காப்பாத்த வந்திருக்கோம். அண்ட் அந்த ரிலேஷன் எங்க டாட். எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க அவர் மேல பொய்யான பழி போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க பொய்யானவங்க. எங்க அப்பா அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. சோ பெட்டர் ஒரு வேலை பண்ணு. இந்த கம்ப்ளைண்ட் ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு. அப்புறம் திரும்ப என்கிட்ட வந்து என்ன வார்ன் பண்ணிருக்கலாமே சொல்லக்கூடாது. We have very less time. பிரச்சிபா போலாம். ஹலோ எவ்ரிவன், நான் தனு மேத்தா. நீங்க கண்டிப்பா எல்லாரும் என்ன நியூஸ்ல பாத்திருப்பீங்க. எனக்கு என்ன கொடுமை நடந்துருச்சுன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. இட்ஸ் பெயின்ஃபுல். So, trailer is ready. Post. அங்கே நில்லு பிரக்யா. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது நீ இங்க வரக்கூடாதுன்னு? பிளீஸ், அண்ணனுக்காக இங்க வந்தேன்னு மட்டும் நீ சொல்லிடாத. பிளீஸ் லீவ். I can handle everything. அண்ணன் இங்க திரும்ப வர வரைக்கும் நீ தயவு செஞ்சு இங்க வந்துடாத. என் புருஷன் பிரச்சனையில இருக்கும்போது தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு எந்த பாஷையில உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லு. தனியா அவர் இல்ல, அவரோட ஃபேமிலி அவர் கூட இருக்கு. நானும் அவரோட ஃபேமிலி தான். அலியா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உனக்கு என்னதான் வேணும்? நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள வரத தடுக்க பாக்குறியா, இல்ல உங்க அண்ணனுக்கு உதவி செய்யறத தடுக்க பாக்குறியா? எப்பெல்லாம் நீ அவருக்கு உதவி செஞ்சியோ அப்பெல்லாம் அவர் ப்ராப்ளத்துல தான் மாட்டிருக்காரு. ரெக்கார்ட் இருக்க பிரக்யா, எப்பெல்லாம் நீ அவருக்கு நெருக்கமா வரையோ அப்பெல்லாம் அவர் குடும்பத்தை விட்டு பிரியறாரு. இல்ல ஆலியா, எப்பெல்லாம் அவர்கிட்ட நான் நெருங்கறத நீ தடுக்கறியோ அப்பெல்லாம் நீ அவர்கிட்ட இருந்து தூரம் போற. உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அண்ணன் தங்கச்சி உறவு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி உங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. நாங்க தாலியில இணைஞ்சிருக்கோம், குங்குமத்துல இணைஞ்சிருக்கோம், வாக்குறுதி எடுத்திருக்கோம். நாங்க 7 ஜென்மத்துக்கு ஒன்னாதான் இருப்போம். அதனால அவர் சம்பந்தப்பட்ட எல்லா சண்டையும் என்னோட சண்டை. அதுல நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நீ உதவி பண்ணலன்னா எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. ஆனா என்ன தடுக்க முயற்சி பண்ணாத. ஏன்னா நாம ஒருத்தர் தடுக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அது தனுக்கு தான் லாபமா போய் முடியும்.
என் புருஷனை காப்பாத்த விடாம யாராவது தடுத்தா அப்புறம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். என்னாலே பொறுத்துக்க முடியாது. நீங்க வரதுனால என் அண்ணனோட ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுறதையும். ஃபேர் எனஃப். உங்க எல்லார்கிட்டயும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், எனக்கு யாரெல்லாம் உதவி பண்ண போறீங்க. ஏன்னா அப்பதான் நம்மளால தனுவோட செயலுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். அப்பதான் நம்மளால இந்த வீட்டோட தூணை திரும்பவும் இங்க கொண்டு வர முடியும். அப்புறம் தான் நம்மளால குடும்பமா இந்த வீட்டுல வாழ முடியும். தனு என்ன இந்த உலகத்துல யாரும் நம்ம வீட்டை ஏழு எடுத்து பார்க்க கூடாது. தனு ஒவ்வொரு தடவையும் இதேதான் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவதான் ஜெயிக்கிறா. ஏன்னா யாருமே ஒற்றுமையா இல்ல. அதனால தயவு செஞ்சு சொல்லுங்க, இங்க யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? இந்த குடும்பம் உடைய கூடாதுன்னு யார் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். பிரக்யா, நான் எப்பவுமே உன் கூட தாமா இருப்பேன். நீ எப்படியாவது நம்ம அபிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அழாதீங்க பாட்டி, இது லீகல் மேட்டர் இல்ல ஐயா. தப்பு பண்ணது அந்த தனுதான். நம்ம அபி மேல தேவையில்லாம பழிய போட்டிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பிரக்யா, நான் உன் கூட இருக்கேன். எனக்கு தெரியும் நீ ஏதாவது செஞ்சு உண்மை இந்த உலகத்துக்கு எப்படியாவது கொண்டு வருவ. நாம எல்லாருமே அபி இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு தான் ஆசைப்படுறோம். எனக்கு என் டாட் திரும்ப வேணும். என் டாட் திரும்ப வீட்டுக்கு வரதுக்காக நான் என் மோமுக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா என்னால இதை தனியா பண்ண முடியாது. அப்புறம் ஆலியா, இவங்க எல்லாம் ஏன் சைடு இருக்காங்கன்னு நீ கோவப்படாத. இவங்க எல்லாரும் உன் அண்ணன் சைடுல நிக்கிறாங்க. உன்னை மன்னிச்சு உங்க அண்ணன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு. உனக்குன்னு இந்த குடும்பத்துல ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்காத. நான் நிஜமாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட போராட்டம் ஒண்ணுதான். உங்களோட பிளட் சாம்பிள் எடுக்கணும். கையை நீட்டுங்க. பிளட் சாம்பிளா? அட கையை நீட்டுங்க. டிஎன்ஏ டெஸ்டுக்காக எடுத்தேன். எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்? என்ன நினைச்சீங்க? இது எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? டிஎன்ஏ டெஸ்ட்? ஆமா, ஏன்னா டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட். தனு, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மிஸ் மெஹ்ரா, எங்க ஓட முயற்சி பண்றீங்க? தனு அங்க இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல கேஸ் போடுவேன். எவ்வளவு சார்ஜ் தான் என் மேல போடுவீங்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா சார்ஜஸையும் நீங்களே என் மேல இருந்து விலக்குவீங்க. கேட்டுச்சா தனு? அப்புறம் என்ன வேணும்? நான் என் செல்லுக்கு போறேன். இன்னைக்கு இது போதும். போட்டு போடுங்க. கான்ஸ்டபிள், ஐம் சாரி அபி, என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலதான். ஏன்னா நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேனே. ஆனா பிரக்யாக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக உன்னை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சே. அது மட்டும் இல்ல, பிரக்யா நினைச்சாலும் உன்னை இங்க இருந்து வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வாட்டி உன்னை வேற யாராவது வெளியே கூட்டிட்டு போறதா இருந்தா அது கண்டிப்பா நானா தான் இருப்பேன், பிரக்யா இல்ல. பாட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் அப்பாவோட எல்லா பிரச்சனையில இருந்து அவரை காப்பாத்திருக்கீங்க. யார் உங்க முன்னாடி வந்தாலும் சரி அவங்கள தோக்கடிச்சிருவீங்களா? நீங்க வேற யார பத்தியும் கவலைப்பட மாட்டீங்களா? எப்பவும் என் அப்பாவை நினைச்சு மட்டும் கவலைப்படுவீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்கணும். அதாவது இந்த பிரச்சனையில இருந்தும் அப்பாவை நீங்க காப்பாத்திருவீங்கல்ல? நான் உங்க அப்பா மேல உயிரை வச்சிருக்கேன். அதனால அவரோட எல்லா பிரச்சனையையும் தனியா போராடி ஜெயிச்சிருக்கேன். இப்ப நீயும் என் கூட இருக்க. நான் இப்ப தனியா இல்ல, என் கூட இந்த மொத்த குடும்பமும் இருக்கு. நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்பட போறோம். அதனால எவ்வளவு பேர் இருக்கோமோ அந்த அளவுக்கு உங்க அப்பா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், சரியா? ப்ளீஸ், நீங்க இந்த ஃபேமிலிய மறுபடியும் ஒன்னாக்கிடுங்க. நான் இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம். இந்த ஃபேமிலியை ஒன்னாக்குவோம். ஒரு அம்மாவுக்கு தான் பொண்ணோட துணையை விட வேற எந்த துணையும் பேச இல்ல.
என்னங்க என்னங்க இது கனவில்ல, நிஜமாவே நான் தான் வந்திருக்கேன். நிஜமாவா? உங்களுக்காக நான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். இது உங்களோட டிஃபன், இது உங்களோட காஃபி. இது எப்படி உன்னால முடியுது? இதெல்லாம் எப்படி பண்ற சொல்லு. உங்களுக்காக என்னால எது வேணாலும் பண்ண முடியும். நேத்து ராத்திரி டின்னர், இப்ப டிஃபன். அமேசிங். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க வீட்ல இல்லாம அங்க யாருக்கும் மனசே இல்ல. எல்லாரையும் கஷ்டப்பட்டு டிஃபன் சாப்பிட வச்சு உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். பிரக்யா, நான் வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட அதுவும் நிறைவேறி இருக்கும். நான் காலையில எழுந்த உடனே உன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீயே பாத்தியா? நான் உன்னையே பார்த்துட்டேன். கண்டிப்பா உங்க கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். இன்னைக்கு நான் லாயரை சந்திக்க போறேன். அது மூலமா ஒரு நல்ல டிஃபென்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்க வேணும்னா பாருங்களேன், நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா உண்மை நம்ம பக்கம் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எப்படி வந்து நீ என்னை எழுப்புனியோ, தினமும் வீட்டுல அதே மாதிரி எழுப்புவியா? தினம் எழுப்புவேன், ஆனா இவ்வளவு அன்பாலாம் இல்ல. வீட்டுல நீங்க ஒரு தடவை எழுப்பின உடனே எழுந்திருக்கலன்னா அப்புறம் சூடான காஃபில உங்க விரல எடுத்து வச்சிருவேன். சரி, நீ என்னைக்கு அந்த மாதிரி பண்றியோ அப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவீங்க? நான் உன்னை டென்ஷன் படுத்துவேன், அப்புறம் சண்டையும் போடுவேன். இல்ல சண்டைலாம் வேண்டாம். போதும், நீங்க சண்டையெல்லாம் போட மாட்டேன். போட மாட்டீங்க. லவ் பண்ணுவேன். சீக்கிரமா என்னை எப்படியாவது வெளியில எடுத்துரு. நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. அப்புறம் ஆலியா யார் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவளே இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்ன பிரஷர் பண்றா. இங்க பாருங்க தனு மேடம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எங்க சேனல் உங்க கூட துணையா இருக்கும். ஆனா இப்போ உங்களை பிரஷர் பண்ணதா சொல்றீங்க இல்லையா? டிட் யூ மீன் தட் ஆலியாவும் பிரக்யாவும் உங்களை பிரஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் சொன்னது மொத்த ஃபேமிலியும், அபிஷேக் பிரேம் மெஹராவோட பொண்ணும் பிராச்சியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. அவளும் என்ன மிரட்டினா, ஒருவேளை நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா அவங்க அம்மா பிரக்யா என்ன விட மாட்டாங்கன்னு சொன்னா. ஏன் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கா? எனக்கு வர கோபத்துக்கு இவள. மம்மி, பிராச்சி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ஐ நோ மம்மி. அப்புறம் அபிஷேக் பிரேம் மெஹராவோட இன்னொரு பொண்ணு ரியா என் மேல அவ உயிரே வச்சிருந்தா. பிரக்யா அவளையும் எனக்கு எதிராக திருப்பிட்டா. ஆனா நான் இப்ப ஒரு தீர்மானம் முடிவு பண்ணிட்டேன். நான் அவ கூட சண்டை போடுவேன், பொய்க்கு எதிராக போராடுவேன், மெஹரா ஃபேமிலிக்கு எதிராக போராடுவேன். நான் பழி வாங்குறதுக்காக போராட மாட்டேன். எதுக்காக போராடுவேனா? ஏன்னா எந்த ஒரு பொண்ணுக்கும் என்ன மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. நான் பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு விரும்புறேன். அவங்க தனியால் இல்ல, பலவீனமானவங்க இல்ல, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு விரும்புறேன். நான் மாத்த விரும்புறேன் இந்த சொசைட்டியா, அவங்களோட எண்ணத்தை. ஏன்னா அப்பதான் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்லயும் விளையாட மாட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்க மாட்டாங்க. இததான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்டேன். உங்க எல்லாரோட சப்போர்ட்ல தான் நான் இதை ஜெயிக்கவே முடியும். தேங்க்யூ. நல்லா பொய் சொல்றா, வளர்றா இவ. பிராச்சியும் ரியாவும். நான் ரியா கூட இப்படி பண்ணுவான்னு ஒத்துப்பா, ஆனா பிராச்சி இப்படி பண்ணிருக்கவே மாட்டா. பிராச்சி ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பா, ஆனா மிரட்டி இருக்கலாம் மாட்டா. பொய்யான சிம்பத்தி கிடைக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி சரி, நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? என்னால சும்மா உட்கார்ந்துகிட்டு கைய கட்டிட்டு என்னால அவ பேசுறதெல்லாம் கேட்க முடியலமா. நான் போறேன். நீ எங்க போற? நான் இவளை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக போறேன். நான் இவளை என் வழியில கண்காணிக்க போறேன். உங்களுக்கு தெரியுமா மம்மி, ஒருத்தன் உண்மையை சொல்றான்னு வைங்க, ரொம்ப ஈஸியா சொல்லுவான். ஆனா பொய் சொல்றாங்கன்னு வைங்களேன், அவன் பொய்ய மாத்தி மாத்தி சொல்லுவான். சாரி, ஐ அம் பிஸி. பிஸினா என்ன அர்த்தம்? நான் உங்களை வேற ஏதோ பண்ண சொல்லலங்க. உங்களோட ப்ரொஃபஷன் ஏதோ அதுதான் பண்ண சொல்றேன். மேடம், உங்ககிட்ட நான் நேரடியாவே சொல்லிடுறேன். இந்த கேஸை எடுத்து நான் என்னுடைய ஃபர்ம் அசிங்கப்படுத்திக்க விரும்பல. ஜட்ஜ் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே அதுக்கான முடிவை சொல்லிடுவாரு. ஆனா தயவு செஞ்சு நீங்க முயற்சியாவது பண்ணலாம்ல. இந்த கேஸோட டீடைல்ஸ் படிச்சு பாருங்க. நான் நீங்க கேக்குற ஃபீஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். இங்க பாருங்க, எல்லா கேஸையுமே நாங்க ஃபீஸ்க்காக எடுத்துக்கிறது இல்ல. இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஒருவேளை நான் தோத்து போயிடுன்னு வைங்க, என்னுடைய ரெப்புடேஷன் எனக்கு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பெரிய கேஸை கொடுக்கவே மாட்டாங்க. இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ்.
அது மட்டும் இல்லாம தனுக்கு பப்ளிக்கோட மொத்த சப்போர்ட்டும் இருக்கு. இப்படிதான் நடக்கும். ரேப் கேஸ பொறுத்த வரைக்கும் விக்டிமோட ஃபேவரா தான் எல்லாமே நடக்கும். ஐ அம் சாரி, ஐ கான்ட் டேக் திஸ் கேஸ். அவ விக்டிமா இருந்தா நானே அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பேன். அவ விக்டிமா இருந்தா அவளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவ விக்டிம் கிடையாது. இங்க விக்டிம் யாருன்னா நானும் என் குடும்பமும் என் ஹஸ்பண்டும் தான். அவர் பேரை கெடுத்துட்டா, அவரை ஹராஸ் பண்றா, அவரை அசிங்கப்படுத்திட்டா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதை வச்சு நீங்க உங்களை லாயர்னு சொல்லிக்கிறீங்க? கேஸ வாதாடாமலே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்க முதலே இந்த கேஸ பார்க்க மாட்டேன்னு சொல்லி நல்லது பண்ணிட்டீங்க. ஒருவேளை கோர்ட்ல வாதாடும் போது தனுக்கு சிம்பத்தி கிடைக்குது, அதனால அவதான் ஜெயிப்பான்னு நினைச்சு அப்ப வாபஸ் வாங்காம இருந்தீங்களே. நீங்களாம் எப்படிதான் உங்களை லாயர்னு சொல்லிக்கிறீங்களோ தெரியல. இங்க பாருங்க, நீங்க லிமிட் இல்லாம பேசுறீங்க. நான் உங்ககிட்ட ரெஸ்பெக்டா பேசிட்டு இருக்கேன். நானும் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் சார் பேசிட்டு இருந்தேன். ஆனா அந்த ரெஸ்பெக்ட யார் டிசர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். உங்கள மாதிரி லாயர்க்குலாம் அது கிடைக்காது. ஏன்னா நீங்க வாயை மூடிட்டு இருக்கீங்க. குற்றத்துக்கு எதிராக போராட மாட்டீங்க. பாருங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. கத்துறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. சத்தம் போட்டு சொன்னாதான் உண்மை கூட மத்தவங்களுக்கு புரியுது. நீங்க 2 பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? என் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நீயும் வந்தது நல்லதா போச்சு. நாட் ஃபார் தட். ஏன்? நான் வந்தப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்றதுன்னு தானே கேட்டீங்க. வாட்? யா வாட் யா? நீ பெரிய பொண்ணாயிட்ட. பெரிய பொண்ணு ஆன உடனே புத்திசாலி நினைச்சா, ஆனா சின்ன பிள்ளைத்தனமா எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க. லிசன், நவ் யூ டெல் மீ, when will you grow up? நெவர். அப்பா, எனக்கு புரியுது நீங்க இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வேதனைப்படுறீங்க, எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு. ஃபேமிலி விட்டு தூரமா எங்களால இதை தாங்கிக்க முடியல. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் ஸ்மைல் பண்றீங்களோ, உங்களோட இந்த ஸ்மைல பார்த்து எங்க எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்பா. எங்க எல்லாருக்கும் நீங்க இங்க இருந்து சீக்கிரமா வெளியில வரணும்னு ஆசை. நீங்க வேணா பாருங்க, எல்லாரோட எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நினைச்சது நடந்துரும். நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயம் கேள்விப்படுவீங்க. ஆனா உங்ககிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்படுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் டாட். அதோட நாங்க உங்க மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை இருக்கே, அந்த வெற்றி தான் உங்களை வெளியில கொண்டு வர அடித்தளமா இருக்கும். மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யோசிக்க வேண்டியது நாங்க, உங்க ஃபேமிலி உங்களை பத்தி என்ன நினைக்கிறோம்னு மட்டும் யோசிங்க. அண்ட் இந்த ஃபைட்ல மொத்த ஃபேமிலி உங்க கூட தான் பாருங்க. நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தனு இருக்கால, அவளுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ தனுவை பாத்தியா? நீ எதுக்கு போய் அவளை பார்த்து? அவ ஒரு நல்ல பொம்பளையே இல்ல. சரியா சொன்னீங்க. அவங்க நல்லவங்க இல்ல, சாரி. பட் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அப்படிதான் பேசணும். ரியா செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. ரியா நல்லா திட்டா. நீ அங்க இருந்தியா? ஆமா டாட், எனக்கு முன்னாடியே பிராச்சி இந்த இடத்துக்கு போயிட்டா. அதுவும் தனுவை திட்டுறதுக்காக தான் போயிருக்கா. டாட் அவ பிராச்சியை தள்ளி விட்டுட்டா. நான் இவளை காப்பாத்திட்டேன். என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் டாட். நாங்க அந்த தனுக்கு வார்னிங் கொடுத்துட்டோம் டாட். அவளை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க வந்திருக்கோம், அடுத்து அம்மா வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். முதல்ல எனக்கு ஃபேமிலியை விட்டுட்டு இங்க இருக்குமேனு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்க இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். இங்க பாரு பிராச்சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு, அவருக்கு பேர் இருக்கு, சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குன்னு. இதெல்லாம் அவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த மக்கள் தான். மக்களோட ஒப்பீனியன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, தனு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தானா, அப்புறம் உங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தானா, அப்புறம் சமூகம் உங்க அப்பாவை குற்றவாளின்னு நிரூபிச்சிரும். அப்ப ஒத்துக்க. ஒருவேளை தனு உண்மையை சொல்லிட்டானா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா பணம் கொடுத்துதான் அவளை இந்த மாதிரி சொல்ல வச்சாருன்னு. அப்புறம் இன்னும் தப்பாயிடும்ல. அதனால என்ன ஆனாலும் சரி, ஏதாவது பண்ணி தனு வாயிலிருந்து நாம உண்மைய வர வைக்கணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். புரியுதா? ஆனா சரிதா ஆண்டி, இன்டர்வியூல அவ உண்மையை சொல்ல மாட்டாளே. அவ எதுக்கு சொல்லுவா? அப்படி அவ சொல்ல மாட்டானா நாம தான் உண்மையை வர வைக்கணும். அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் போய் நாடகம்னு நாம மக்கள் கிட்ட நிரூபிக்கணும். அவ உண்மையை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கும். புரியுதா? கன்ஃபெஷன் பண்ணா பரவாயில்ல, ஆனா ஏதாவது ஒரு வழியில அப்பாவை அவ மாட்டி விட போறான்னு நிரூபிச்சுட்டா போதும். இத பண்ணலாம், அத பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு பேசிட்டே இருந்தோன்னு வை, அப்புறம் பேச்சாவே தான் இருக்கும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரிதா ஆண்டி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். தனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடி அடின்னு அடிச்சா அவ வாயில உண்மையை வர வைக்கலாம் இல்லையா? ஐயோ பிராச்சி, இவ எங்க போயிட்டா? ஒண்ணுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டா.
உன்னை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு. நீ ஒரு நல்ல லாயரை தேடுறன்னு மட்டும் தெரியுது, ஆனா உனக்கு கிடைக்க மாட்டாங்க. டோன்ட் மைண்ட் பிரக்யா, நான் எந்த அளவுக்கு அபியை கண்காணிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் உன்னையும் கண்காணிப்பேன். அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே நான் மிஸ்டர் சிங்கானிய ஹையர் பண்ணிட்டேன். ஏதாவது நல்ல லாயர் இருந்தா நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்களேன். அதான் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா கடவுள் இவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்து பிரக்யா நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு. ஆனா உன்னோட கேஸ் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. தனு மேடம், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் பிரக்யா மேம் கிட்ட பேசி முடிக்கல. 2 minutes ப்ளீஸ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? I don't have time for this. பிரக்யா, அபி ஒரு நைட் ஃபுல்லா என் கூட இருந்தாரே, அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. கூட நைட் இருந்தாரா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன எப்படி கேட்டாங்களோ அப்படிதான் சொல்றேன். தனு மேடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, அதாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதேதான் நானும் கேக்குறேன். அபி என்ன ரேப் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு? கோவம் வருதா இல்ல அழுக வருதா? இட்ஸ் ஓகே, 2 எமோஷன்ல எதை வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன் முன்னாடி பேசக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த கெட்ட எண்ணம் உனக்கு மனசுல இருக்கா இல்ல மூளையில இருக்கான்னு? நைட் தங்குனது, ரேப் பண்ணான்னு சொல்றது, உன் குழந்தைக்கு இன்னொருத்தன் பேரை கொடுக்கறது, இது தவிர உனக்கு வேற ஏதாவது தெரியுமா தெரியாதா? இந்த கெட்ட எண்ணம் இருக்கே அழுக்க மாதிரி, அது அமிர்தம் குடிச்சா கூட சரியாகாது. நீ எந்த காலத்திலயும் திருந்த மாட்டே. நீ நல்லாதான் லெக்சர் கொடுக்கற, டீச்சர் இல்லையா? ஆனா நீ எனக்கு டீச்சர் இல்ல, அதனால லெக்சர் கொடுக்காத. அப்புறம் ஃபேக்ட அக்செப்ட் பண்ணிக்கோ. அபி என்ன காதலிச்சாரு, நீ மட்டும் குறுக்க வராம இருந்தா இப்பவும் அவர் நேத்து பாரு. உன்னை அவர் என்னைக்கும் நேசிச்சதுல நேசிக்கவும் மாட்டாரு. அப்படி இருந்தாருன்னா ஒரு நைட் ஏன் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாரு? 2 நிமிஷம் கூட உன் கூட ஸ்பெண்ட் பண்ண அவர் தயாரா இல்ல. ஒரு ராத்திரிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதை எப்படி நான் கான்பிடென்டா சொல்றேன்னா, உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வெறும் கெட்ட எண்ணம் தான் இருக்கு. சோ ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் திஸ் ரைட் நவ. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல. அண்ட் இந்த உண்மையான உலகத்துக்கு முன்னாடி நான் அபியோட முகத்தரையே கிழிப்பேன். வெளி உலகம் உன்னை நிம்மதியா வாழ விடாது, ஆனா அதே உலகம் ஏன் கூட சேர்ந்து இருக்கும். உன் கூட நீ யாரு வேணும்னாலும் தைரியமா நிப்பாட்டிக்கோ. ஆனா சட்டம் உண்மை பக்கம் மட்டும் தான் நிக்கும். எனக்கு நம்ம சட்டத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. கோர்ட்ல நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு என்ன நம்புவாங்க. அப்புறம் உன்னோட உண்மை எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இந்த ரேப் கேஸ்க்கு உன்னோட பொய்யான கண்ணீரை தவிர வேற எந்த ஆதாரமுமே இல்ல. என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அதுவும் உன்ன மாதிரி பொய்யா தானே இருக்கும். உண்மையோ பொய்யோ அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அட, இது கோர்ட்ல என்னோட ஆபீஸ் பாருங்க. இவங்க கோர்ட்ல போட வேண்டிய சண்டையெல்லாம் என்னோட ஆபீஸ்லயே போட்டுட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, 2 கிளையண்ட்டும் ஒரே நேரத்துல என்னோட ஆபீஸ்க்கு வந்தா நீ உள்ளேயே இருன்னு. ஆனா இல்ல, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த முடிஞ்சிரு சார். நான் கோர்ட்ல காட்ட போற ப்ரூஃப் இருக்கே, அது கோர்ட்ல என்ன, அது அந்த கடவுளால கூட ரிஜெக்ட் பண்ண முடியாது. உன்னோட குங்குமம் கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது. அக்னிமால நீ பண்ண சத்தியம், அப்புறம் உன்னோட தாலியால கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்தோட கண்ணோட்டத்துல அபி ரேபிஸ்டாவா, நீ ரேபிஸ்டோட ஒய்ஃப் ஆவ. ஐ நோ, நான் மூவ் பண்ற விதம் ரொம்ப தப்பா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என் காதல நான் அடையறதுக்கு நீ வேற எனக்கு எந்த ஆப்ஷனும் விடலையே. இதெல்லாம் பண்றதுனால உன்னால எதுவும் சாதிக்க முடியாது. உனக்கு என்ன புரியல? என் ஆபீஸ்ல நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க. நீங்க 2 பேர் பண்றதும் தப்பு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இது என்னோட ஆபீஸ், உங்க வீடு ஒண்ணும் கிடையாது. நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நான் உன்னும் அழிக்க போறேன். உங்க பார்வையில என் காதல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னோட பார்வையில என்னோட காதல் ரொம்ப புனிதமானது. என்னோட காதலை யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா அது அபியா இருந்தாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சீக்கிரமா நீ ஒரு நல்ல லாயரை தேடு, ஏன்னா இப்போ உனக்கு அதுதான் அவசியம். ஹலோ ஹலோ, நான் பிரக்யா மெஹரா பேசுறேன். என்னோட ஹஸ்பண்ட் அபிஷேக் மெஹரா கேஸ்க்காக உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். ஆனா அந்த கேஸ் எல்லா லாயர்ஸ் நம்பரும் அனுப்ப சொல்லியிருந்தேனே. இவருக்கு கால் பண்ணலாம். ஹலோ சார், நான் பிரக்யா மெஹரா பேசுறேன். என்னோட ஹஸ்பண்ட் அபிஷேக் பிரேம் மெஹரா, அவரோட கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட. ஐ நோ யூ. நீங்க அபிஷேக் பிரேம் மெஹராவோட வைஃப் தானே? இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். இந்த கேஸை நான் எடுத்து வாதாட தான் விரும்புறேன். ரேபிஸ்டுக்கு ஆதரவா இல்ல, ரேபிஸ்டை எதிர்த்து. ஆனா இங்க பாருங்க, நான் பிரக்யா மெஹரா பேசுறேன். நான் என்னோட ஹஸ்பண்ட் கேஸ் விஷயமா. ஹலோ ஹலோ,
ஆலியா கிட்ட சில நல்ல லாயர்ஸோட நம்பர்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொன்னா. அவரோட கேஸ வாதாடுற மாதிரி ஏதாவது லாயர் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓட்டோ லைஃப்ல நீ எனக்கு நிறைய அடி கொடுத்திருக்க பிரக்யா. ஆனா நான் இன்னைக்கு உனக்கு கை வைக்காமே குடுக்கறேன் பாரு அடி. ஓ மை காட், வாட் a ரிலீஃப். திரும்ப எனக்கு அப்படியே உயிர் வந்த மாதிரி இருக்கு. உன் முகத்துல தோல்வியை பாக்குற சந்தோஷமே தனிதான். மாம், நீங்க லாயரை பார்த்து பேசுனீங்களா? அவங்க டேட்காக வாதாடுறேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு லாயர் கிடைச்சிட்டாங்களே. நாம இந்த கேஸ கண்டிப்பா ஜெயிப்போம். I knew it. உங்களால முடியும்னு தெரியும். அப்ப லாயர் ஓகே சொல்லிட்டாங்களா? அப்பா கேஸ வாதாடுவாங்கல்ல? இங்க பாரு மரியா, உங்க அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கல்ல, கண்டிப்பா ஒரு லாயர்கிட்ட இத பத்தி பேசியிருப்பாங்கம்மா. இல்ல பிரக்யா? பிரக்யா, லாயர் நல்லவர் தானே? அப்படின்னா நம்ம இந்த கேஸ கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் இல்லையா? பெரியமா, இப்பதானே அம்மா சொன்னாங்க நம்ம இந்த கேஸ ஜெயிச்சிருவோம். அப்ப கண்டிப்பா லாயர் கிடைச்சிருப்பாங்க. I'm so happy, பாட்டி. I'm so happy. பிரக்யா, உண்மையிலேயே உனக்கு லாயர் கிடைச்சிட்டாங்களா? லாயர் கிடைச்சிட்டாங்க. Mom, you're the best wife in the world. பாட்டி சரியா சொன்னாங்க. டாட் எப்பெல்லாம் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரோ அப்பெல்லாம் நீங்க தான் காப்பாத்துவீங்கன்னு. பிரக்யா, ஐ எம் சோ சாரி. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேனே தவிர இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன். இந்த உலகத்திலேயே சிறந்த பெஸ்ட் வைஃப். பெஸ்ட் வைஃப் அண்ட் பெஸ்ட் மருமகள். இவ இருக்கிற வரைக்கும் இவ ஹஸ்பண்ட் மேலயும் இந்த வீட்டு மேலயும் யாரோட கண்ணும் படவிட மாட்டா. தேங்க்ஸ் பிரக்யா. நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கால் பண்ணணும், இதோ வந்துடுறேன். அத்தை பாத்தீங்களா? மாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நிறைவேத்தி காட்டிட்டாங்க. She got a lawyer. இந்த கேஸை எடுத்து என்னுடைய ஃபர்ம் நான் கெடுத்துக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல கண்டிப்பா ஜட்ஜ் தண்டனை கொடுத்துருவாரு. இட்ஸ் an open and shut கேஸ். இந்த கேஸை நான் உங்களுக்காக வாதாடல, உங்களுக்கு அகைன்ஸ்டா வாதாட போறேன். தனு மேத்தாவுக்காக. அது மட்டும் இல்லாம தனுக்கு பப்ளிக்கோடைய ஃபுல் சிம்பத்தி கிடைச்சிருச்சு. அப்படித்தான் நடக்கும். ரேப் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே விக்டிம்க்கு ஃபேவரா தான் நடக்கும். தனு எல்லார் முன்னாடியும் தான் அப்பாவினும் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னும் காட்டிக்க விரும்புறா. அபி என்ன ரேப் பண்ணல. இனிமேதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதாவது உன்னோட ஹஸ்பண்டோட கேஸ வாதாட லாயர் கிடைக்காதப்போ நான் கோர்ட்ல காட்ட போற ப்ரூஃப் இருக்கே, அது கோர்ட் என்ன, அந்த கடவுள் கூட ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. உன்னோட குங்குமமும் அதை தடுக்காது. நீ அக்னி முன்னாடி பண்ணியே அந்த சத்தியமும் உன்னோட தாலியும் கூட இதை தடுக்காது. கண்டிப்பா உனக்கும் தண்டனை கிடைக்கும் பிரக்யா. கோர்ட் ப்ரொவைட் பண்ற லாயரை வச்சு இந்த கேஸ வாதாட முடியாது. கண்டிப்பா ஒரு லாயர் தேவை. அது நாங்க ஹையர் பண்ணவரா இருக்கணும், எங்களுக்காக வாதாடணும். ஒருத்தர் இருக்காரு. ஆனா அந்த கிழவன் ஒரு வித்தியாசமானவன். ஆனா அவர் லாயர் தானே? ஆனா தப்பான ஆள் இல்ல. யாராவது ஒருத்தர் பத்தி பேப்பர்ல தப்பான விதமா வரும் இல்லையா, அதே மாதிரி டிவில எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வக்கீல் இவரு கிடையாது. அவருக்கு ஆபீஸ் கூட கிடையாது, வீட்ல இருந்தே வேலை பாக்குறாரு. அவருக்கு அசிஸ்டன்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்கல்ல, கேஸ்ல வாதாடி இருப்பாங்கல்ல. அவர் கேஸ் வாதாடி இருக்காரு. அதான் அந்த நந்து கேட்டரர் இருக்காருல்ல, அவரோட கேஸ வாதாடி இருக்காரு. அதாவது அந்த நந்து இருக்கான் இல்லையா, அப்புறம் அவனோட கிளைண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பணம் கொடுக்கல. அப்புறம் இவர் அந்த கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிக்கவும் செஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இருந்தாலும் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியாது. அதுவும் நல்லதுதான். அப்படின்னா கண்டிப்பா அவர் ஃப்ரீயா இருப்பார்ல? எப்பவும் ஃப்ரீயா தான் இருப்பாரு. ஆனா இங்க பாரு, அவரு எந்த அளவுக்கு வாதாடுவாருன்னா எனக்கு தெரியாதுமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவரோட பேரும் அட்ரஸும் மட்டும் கொடுங்கம்மா. இங்க பாரு, நீ ஏதாவது லாயர் இருக்காரான்னு கேட்ட, அதனாலதான் நான் அவரை பத்தி சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லாயர் அவர் ஒருத்தர் தான். ஆனா அவரு சரியா வாதாடலைன்னா நீ என்ன குறை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண. Cheers. இந்த ஆளு கூட உட்காந்து ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இல்ல. இவ இருக்கா, எல்லாமே நார்மலா இருக்கு. உண்மையை சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இங்க ஏதோ செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. வாட்? ஓகே, ஐ அம் கமிங். யா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து போன். நம்ம இப்பவே உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகணும். லெட்ஸ் கோ. நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இவ போனதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி உள்ள இருக்க ஆதாரத்தை நான் எடுக்க போறேன். முகேஷ் எங்க? ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கான். Can you please drive? அந்த ஆள் கிளம்பிட்டான். இப்ப தனு தனியா தான் இருப்பா. அவகிட்ட பேசுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. கண்டிப்பா இந்த மாதிரி டைம்ல யாரும் ஜன்னல் வழியா உள்ள வர வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் என்னோட பிரம்மையா இருக்கும். சரி, என்ன வேலை செய்ய வந்தனோ அதை சீக்கிரமா செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். சத்தம் மேல இருந்து வருது. அப்பாவா அங்க மேலதான் இருக்கணும். தனு மட்டும் என்ன இங்க பாத்துட்டானா அப்புறம் சீஃபுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் அவர் தான் இங்க அனுப்புனாருன்னு இப்ப கேஸ் போட்டாலும் போட்டுருவா. அப்புறம் வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல நுழைஞ்சதுக்காக என் மேல கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. அப்ப அவ கர்டன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. ஹலோ ரன்பீர். ஷூஸா? அப்ப அது யாரா இருக்கும்? முதல்ல அங்க இருந்து வெளியே வா ப்ரோ. ரன்பீர் என்னாச்சு? எதுக்கு கத்தன சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தனுவை பார்க்க வந்தேன். என்ன தனு எதுக்கு பார்க்க வந்த? எங்க வீட்டுல சக்கரை தீந்து போச்சு. சக்கரை தீந்து போச்சா? தனு கிட்ட பேச வந்தேன். கன்ஃபெஷன் வாங்க வந்தேன். அவ பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல வந்தேன். சோ நீ அதுக்கு தான் இங்க வந்தியா? சரி, அவளை கன்ஃபெஷன் பண்ண வைக்கிறதுக்கு நீ என்ன பிளான் போட்டிருக்க? ஹவ் டு யூ பிளான்? அவகிட்ட எப்படியாவது பேசி வெறுப்பேத்தி கோவத்தை வர வச்சா கோவத்துல அவ எல்லாத்தையும் உளறிடுவா. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, சாரி. நீ சிரிக்கிறல? சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்காக இங்க வந்தனா, பல்ஜித் பாட்டி சொன்னாங்க அவகிட்ட ஏதாவது ஆதாரம் கண்டிப்பா இருக்கும்னு, சீஃபுக்கு எதிரா.
என்ன ப்ரூஃப் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா அந்த ப்ரூஃப் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் தனு சீஃப கில்ட்டின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. தனு வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். அவளை ஃபாலோ பண்ணிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அவ யாரோ ஒருத்தனை சந்திச்சா, அவன் யாருன்னு தெரியல. அந்த ஆளு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தானா? அவனேதான். அவனை நீ பாத்தியா? ஆஃப் கோர்ஸ் நான் பார்த்தேன். இதுல ஒரு சைன் போடுங்க. இதுல நீங்க சைன் பண்றதுக்காக தான் என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம்னா நீங்க என்கிட்ட போன்லயே சொல்லிருக்கலாமே. இத நான் அப்புறமா வந்து சைன் பண்ணிருப்பேனே. சட்டத்துக்கு புறம்பாவும் தேவையில்லாத விஷயத்தையும் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். உங்க ரூல் புக்ல விக்டிம்க்கு இடம் இருக்கா இல்லையா? ஐ மீன் யூ ஆர் காலிங் மீ அகைன் அண்ட் அகைன் ஃபார் திஸ். என்னால சைன் பண்ண திரும்ப திரும்ப வர முடியும். ஆனா நான் ஒரு விக்டிம். ஆனா நான் இப்படி தினமும் தனியா வரது எனக்கு சேஃபா படல. ஐ எம் சாரி. வெளியே உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இதுதான் பிரச்சனைன்னு நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே இருக்கோம். எனிவே பரவாயில்ல. இங்க பாருங்க சுஜாதா, நீங்க இனிமேல் தனு கூடவே இருக்கணும். இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எது தேவைப்பட்டாலும் சரி, அதெல்லாம் செய்யறதுக்காக நீங்க உங்க கூட தான் இருக்கணும். இல்ல 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 அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர், நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன், அதனாலதான் இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. நீங்க கூப்பிடும் போது சைன் பண்ண நான் வரேன். அவங்க அவங்களோட டியூட்டியை பார்க்கட்டுமே. எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். ஓகே மேடம், இங்க சைன் பண்ணுங்க. யா. இங்க பாருங்க பிரக்யா, அது என்னன்னா நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். நான் பணத்துக்காக கேஸ் வாதாட மாட்டேன். நான் கேஸ உண்மைக்காக தான் வாதாடுவேன். மத்த லாயர்ஸும் உங்களை மாதிரியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். இங்க பாருங்க மேடம், இது ரேப் கேஸ். உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த அளவுக்கு பெரிய பேர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கேஸும் பெருசு. ஒரு சின்ன தப்பு தான் அவருக்கான 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துரும். அப்புறம் அந்த ஃபேமிலி வாழ்நாள் முழுக்க நரகத்தை அனுபவிப்பாங்க பாருங்க. அது இன்னொரு பக்கம். எனக்கு நல்லா தெரியும், இந்த கேஸ்னால எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனா நான் வெறும் பணத்துக்காக மட்டும் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. சாரி பிரக்யா மேடம், நீங்க ஆசைப்பட்டாலும் என்னால இந்த கேஸை வாதாட முடியாது. ஐ எம் சாரி, என்னால வாதாட முடியாது. சாரி சார். ஒருவேளை என் புருஷன் இடத்துல உங்க பையன் இருந்திருந்தா, என் இடத்துல உங்க மருமக இருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, அப்ப என்ன சார் பண்ணிருப்பீங்க? அப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த கேஸ் உங்களுக்கு உங்களை விட பெருசா தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. அப்போ ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா? இல்ல சார். அப்ப நீங்க உங்க முழு முயற்சியோட உங்க முழு திறமையை காட்டி இந்த கேஸ் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்பதான் உங்க பையனுக்கு தண்டனை கிடைக்காது, உங்க குடும்பமும் வேதனை அடையாது. நீங்க எமோஷனலா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. ஏன்னா நான் எமோஷனலா ஆயிட்டு இருக்கேன் சார். நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. ஆனா நீங்களே இப்படி நம்பிக்கை எழுந்து பேசினா எப்படி? நீங்க உண்மைக்கு வெற்றி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுக்காக போராட தயாரா இல்லையே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என் புருஷன் நல்லவர்னு தெரியும், அவர் மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி இருக்காங்க. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பொய்யான கேஸா? ஆமா. எந்த பொண்ணு அவர் மேல இந்த பழைய போட்டிருக்காளோ அவ எங்களை பழி வாங்குறதுக்கு பாக்குறா. அவ பொய்யான குற்றத்தை சுமத்தினதா என்கிட்ட தைரியமா அவ சொல்றா. பிரக்யா, அவ அந்த மாதிரி சொன்னதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சரி, என்கிட்ட இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஏன்னா எல்லாமே கண்ணு வைக்கிற நேரத்துல நடந்துருச்சு. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என் புருஷன் நிரபராதின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் புருஷன் எந்த குற்றமும் பண்ணாத போது அவரை குற்றவாளி ரேபிஸ்ட்னு சொல்றாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தப்பே பண்ணாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் உங்ககிட்ட கும்பிட்டு கேட்டுக்கிறேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எங்க அம்மா எப்பவும் சொல்வாங்க, நம்ம முடியாதுன்னு ஒத்துக்கிட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டா மாதிரி, அதே மாதிரி முடியும்னு நினைச்சா ஜெயிச்சா மாதிரி. அதுக்கப்புறம் எதுக்காக அவ உங்களை பழி வாங்க நினைக்கிறான்னு சொல்லுங்க. ஆக்சுவலி அப்பா, சரிதா ஃபோன் பண்ணாங்க. நான் கேஸ் ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். பப்ளிக் இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. அப்படியே இங்கே நிக்கிற, போய் அதை கொண்டு வாமா. சீக்கிரமா போய் கொண்டு வா, சீக்கிரம். நீங்க சொல்லுங்க. ஏதாவது கிடைச்சதா? தேடிட்டு இருக்கேன்ல. எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னது? இங்க பாரு, இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதி இருக்கு. தர 1 செகண்ட் பிரிக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல போட்டோஸ் இருக்கு. இது சீஃபோட போட்டோஸ். ஆனா இதனால நமக்கு எந்த யூஸும் இல்லையே. நாம தேட வந்தது வேற எதையோ. நான் சொன்னேன்ல, இது டிராயர்ல எதுவும் இருக்காதுன்னு. நீ டிராயர் திறக்கும் போது அலாரம் அடிச்சது. ஓகே.
எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதி இருக்கா? அதுல அப்படி எழுதலன்னா அது இம்பார்ட்டன்ட்டா இருக்காதா? அப்ப கண்டிப்பா அதுல ஏதாவது எழுதி இருக்கும். எழுதி இருக்கு, ப்ரூஃப் அகைன்ஸ்ட் அபி. பென் டிரைவ். ஹே, அது கூட இதுதான் நமக்கு தேவை. கண்டிப்பா இதுக்குள்ள ப்ரூஃப் இருக்கும். செக் பண்ணலாம். லேப்டாப் இருக்குமா இங்க? நான் என்ன சொன்னேன்? எந்த டிரால கிடைக்கும் சொன்னேன்? உன்னோடதுல. இப்ப கிடைச்சிருச்சுல, இதுக்காக சண்டை போட போறியா? லேப்டாப் எங்க இருக்குன்னு பாரு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணிடுவோம். லேப்டாப் வெளியே இருக்கும். செக் பண்ணலாம். இந்த பென் டிரைவ் எப்படி போடு. இதுவா? இல்ல அபி, நான் போகணும். என்ன விடு. நாம கண்டிப்பா விளையாடணும். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பேலன்ஸ் நம்ம வீட்ல போய் பாத்துக்கலாமே. வாங்க இன்ஸ்பெக்டர். சாரி. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் இல்லாதப்போ என்னோட பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. மேடம் ஜன்னல் உடைச்சு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்ககிட்ட என் நம்பர் இருக்குல்ல, என்கிட்ட போன்ல பேசிருக்கலாமே. கண்டிப்பா பேசிருக்க முடியும்ல. இப்படி வீட்டுக்குள்ள வந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ஆக்சுவலி அது வந்து இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் அரெஸ்ட் them. இங்க பாருங்க தனு, நாங்க ஒண்ணு திருட வரல. நான் உன் மேல திருட்டு பழி போடல. போஸ் என்ட்ரிக்காக தான் அரெஸ்ட் பண்ண சொல்றேன். நீ என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் அரெஸ்ட் them. இவங்க ரெண்டு பேரும் பிடிங்க, ஸ்டேஷன் கூட்டி வாங்க. நீங்க எப்படி எங்களை கூட்டிட்டு போலாம்? இது ரொம்ப தப்பு. நாங்க வர மாட்டோம். சொன்னா கேளுங்க. பிராச்சி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. என்னாலதான் நீ இப்போ இங்க இருக்க. நான் மட்டும் உன்னை தனு வீட்டுக்கு திருடுறதுக்கு கூப்பிடாம இருந்திருந்தா நீ இங்க இருந்திருக்கவே மாட்ட. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ. ஐ எம் சாரி. இல்ல ரன்பீர், உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்காத. தனுவோட வீட்டுக்கு போகணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். என் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் தான் நினைச்சேன். நான் உனக்கு முன்னாடியே அங்க போயிட்டேன். நம்ம சந்திச்சது ஒரு கோஇன்சிடென்ஸ். அதனால நீ தேவையில்லாம உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்காத ப்ளீஸ். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. உங்க அம்மா வந்துட்டாங்க, போய் அவங்கள பாரு. ராச்சி, உனக்கு என்ன பைத்தியமா? இப்படி எல்லாம் பண்ண என்ன நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நீ எதுக்காக அங்க போன? உங்களுக்காக தான். நீங்க தனியா அப்பாவுக்காக போராடிட்டு இருக்கீங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் அங்க போனதே உங்களுக்காக தான். ஆனா இங்க பாருடா, உன்னோட வயசுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்க கூடாது. இது உன் ஃபியூச்சருக்கு பெரிய ஆபத்தா வரலாம். இதெல்லாம் பண்ண நான் தான் இருக்கேன்ல. நீ போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாத்தையும் நான் சரி பண்ண மாட்டேனா? நீங்க பிராச்சியை எதுவும் திட்டாதீங்க. சீஃப் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு நான் போனேன். அதுவும் இல்லாம எங்களுக்கு கிடைச்சது. நாங்க அங்க ஒரு வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோ அதான் போலீஸ் கிட்ட காட்டுறேன்னு சொன்னால நாங்க அந்த வீடியோவை பார்த்தோம். ஆனா எங்களோட நேரம் சரியில்லை. அதுக்குள்ள அங்க போலீஸ்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த வீடியோக்காக எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? அந்த வீடியோவை நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம்ல. அப்ப கோர்ட்ல வீடியோவை காட்டுவா இல்லையா? அது எடிட்டட் வீடியோவா இருக்கும். ஆனா நாங்க பார்த்த வீடியோ இருக்குல்ல, அது ஒரிஜினல். ஆனா அது எப்படி ஒரிஜினல் வீடியோன்னு உனக்கு தெரியும்? ஏன்னா ஒரிஜினல் வீடியோக்கும் எடிட்டட் வீடியோக்கும் என்ன டிஃபரெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் எங்களுக்கே தெரிஞ்சது அது ஒரிஜினல் வீடியோன்னு. என்ன நடந்ததுன்னா அது மொத்தமா வேற. ஆனா அது முழுசா பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பிராச்சி அங்க இருந்து போயிடலான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. ஆனா என் முட்டாள்தனத்தால தான் நாங்க அங்க இருந்துட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிராச்சி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் என்னோடதுதான். சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. உன் சீஃப் மேல நீ வச்சிருக்கிற அன்பை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இங்க பாரு, நான் உன் சீஃபோட வைஃப். உன்னை ரொம்ப நேரம் நான் இங்க இருக்க விட மாட்டேன்.